ஒரு அழகான சிறிய கிராமம். அந்த கிராமத்தின் எல்லையில் பச்சை பசுமையான புல்வெளி. அங்கே ஆடுகள் மேய்ந்து கொண்டிருக்கும். அவற்றை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு கிராமத்தில் இருந்து ஒரு சிறுவனுக்கு கொடுக்கப்பட்டது. அந்தச் சிறுவன் புத்திசாலி, சுறுசுறுப்பானவன். ஆனால் அவன் தனியாக ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருந்தான். அதனால் அவனுக்கு சலிப்பு வந்துவிடும். சலிப்பு ஆரம்பம். முதலில் அவன் ஆடுகளை எண்ணிக்கொண்டிருந்தான். 1, 2, 3 என்று கணக்கிட்டான். ஆனால் ஆடுகள் அதிகம். எண்ணிக்கொண்டு போனாலும் சலிப்பு குறையவில்லை. பிறகு கல்லை எறிந்தான். புல்லில் கிடந்த குச்சியை எடுத்து பொம்மையாக ஆட்டினான். ஆனாலும் மனம் மகிழவில்லை. அவன் யோசித்தான், இப்படி தினமும் ஆடுகளை பார்த்துக் கொண்டே இருப்பது எவ்வளவு சலிப்பாக இருக்கிறது. ஏதாவது சுவாரஸ்யமா பண்ணணும் யோசித்தான். முதல் போய். அவன் திடீரென்று எழுந்து கத்தினான். ஓநாய், ஓநாய், ஓநாய் வந்துடுச்சு. எங்கள் ஆடுகளைத் தின்னுது. கிராமத்தார் எல்லோரும் ஓடி வந்தார்கள். கையில் குச்சி, கல்லு, விளக்குத்தீ பந்தம். யாரும் தாமதம் செய்யவில்லை. எல்லோரும் எங்கே ஓநாய், எங்கே ஓநாய் என்று கத்தினார்கள். ஆனால் அங்கே ஓநாய் எங்கும் இல்லை. சிறுவன் சிரித்துக்கொண்டே சொன்னான், ஆஹா, உங்களை எல்லாரையும் ஏமாத்திட்டேன். சும்மா சிரிப்புக்காகத்தான் கூப்பிட்டேன். கிராமத்தார் முகம் சிவந்து கோபமடைந்தார்கள். ஒரு மூதாட்டி சொன்னாள், சிறுவனே, இப்படிப் பொய் சொல்லக்கூடாது. உண்மையில் ஓநாய் வந்தால் யாரும் உன்னை நம்ப மாட்டார்கள் டோட். ஆனால் சிறுவன் கேட்கவில்லை. சிரித்துக்கொண்டே இருந்தான். இரண்டாவது பொய். சில மணிநேரம் கழித்து அவனுக்கு மீண்டும் சலிப்பு. மீண்டும் கத்தினான். ஓநாய், ஓநாய், உதவுங்க. ஆடுகளைத் தின்னுது. மீண்டும் கிராமத்தார் ஓடி வந்தார்கள். சிலர் மூச்சு திணறி வந்தார்கள். சிலர் வேலையை விட்டுட்டு ஓடி வந்தார்கள். ஆனால் மீண்டும் அங்கே ஓநாய் இல்லை. இந்த முறை சிறுவன் இன்னும் அதிகமாக சிரித்தான். ஆ, உங்களை எல்லாரையும் இன்னொரு முறை ஏமாத்திட்டேன். கிராமத்தார் மிகுந்த கோபத்துடன், இது கடைசி எச்சரிக்கை. இனி இப்படிச் செய்தால் நாங்கள் வரமாட்டோம் என்று கூறி சென்றார்கள். உண்மையான ஓநாய். சாயங்காலம். சூரியன் மறையத் தொடங்கியது. புல்வெளியில் நிழல் நீளமாகப் பரவியது. அந்த நேரத்தில் உண்மையிலேயே ஒரு பெரிய சாம்பல் நிற ஓநாய் காட்டு புதரில் இருந்து மெதுவாக வந்தது. அது தன் கூர்மையான கண்களால் ஆடுகளைப் பார்த்தது. மெதுவாக அணுகத் தொடங்கியது. சிறுவன் முதலில் கண்களைச் சிமிட்டிப் பார்த்தான். அது ஓநாயா, இல்லை பூனையா என்று நினைத்தான். ஆனால் அடுத்த நொடியில் அது உண்மையான ஓநாய் என்பதை உணர்ந்தான். அவன் பயந்து எழுந்து கத்தினான். ஓநாய், ஓநாய், உண்மையிலேயே வந்துடுச்சு. யாராவது உதவுங்க. அவன் எத்தனை முறை கத்தினாலும் கிராமத்தார்களில் யாரும் வரவில்லை. அனைவரும் அனைவரும் இவன் மீண்டும் பொய் சொல்லிக் கொண்டிருப்பான் என்று எண்ணினார்கள். துயரம். ஓநாய் ஆடுகளைத் தாக்கியது. சில ஆடுகள் ஓடின. சில ஆடுகள் ஓநாயின் பிடியில் விழுந்தன. சிறுவன் கண்ணீருடன் பார்த்துக் கொண்டே இருந்தான். அவன் மீண்டும் மீண்டும் அழைத்தான். ஆனால் யாரும் வரவில்லை. முடிவு. இரவு ஆனதும் சிறுவன் வீடு திரும்பவில்லை. கிராமத்தார் கவலைப்பட்டு புல்வெளிக்கு வந்தார்கள். அப்போது சிறுவன் தனியாக அழுது கொண்டிருந்தான். எல்லா ஆடுகளையும் ஓநாய் எடுத்துச் சென்று விட்டது. நான் சொன்னதை யாரும் நம்பவில்லை என்று கதறினான். அப்போது ஒரு முதியவர் வந்து அவனைத் தழுவி கூறினார், குழந்தாய், இதுதான் பொய்யின் விளைவு. ஒருவன் அடிக்கடி பொய் சொன்னால் அவன் உண்மை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டார்கள் டோட். கதையின் நீதி. பொய் சொல்வது நம்பிக்கையை உடைக்கும். நம்பிக்கை உடைந்தால் உண்மையிலே பேசினாலும் யாரும் கேட்க மாட்டார்கள்.